ஆமேன் அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யாத்திராகம புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் மோசே ஐயா என்ன பண்ணுறாங்க, மோசே ஐயாவுடைய மாமா எத்திரோவுடைய ஆடுகளை வனாந்தரத்தில் ஓரப் என்கிற பர்வதத்தில் மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போது அங்கே இருக்கிற ஒரு முட்செடி எரியுது. அது முட்செடி என்ன பண்ணுது, எரியுது அப்படின்னு சொல்லி. ஆனால் எரியுது, அந்த செடி வெந்து போகலை, அது பச்சையாகவே இருக்குது. ஆனாலும் பயங்கரமான ஜுவாலை பற்றி எரியுது. எரியும் போது என்ன எரியுது அப்படின்னு சொல்லி கிட்ட போய் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. உடனே தேவன் கூப்பிட்றாரு, மோசே மோசே அப்படிங்கிறாரு. இதோ அடியே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போது நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடுங்கிறாரு. உடனே பாதரட்சியை கழட்டி போடுறாரு. போட்டு நிற்கும் போது தேவன் பேசுகிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப அடிமைப்படுத்தப்பட்டு ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க. அதனால் உன்னை நான் எகிப்துக்கு கொண்டு போய் உன்னை அனுப்பி அங்கே உள்ள நம்மளுடைய இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்படியாக நீ என்ன பண்ணுற, உன்னை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு தேவன் பேசுகிறாரு. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். நான் வாக்களித்த கானான் தேசத்து ஜனங்களுக்கு கொடுக்கணும், உன்னை தான் நான் அனுப்ப போகிறேன். தேவன் அந்த இடத்துல பேசுகிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், மோசே ஐயாவை அந்த நாட்களில் அவர் அழைத்து தான் இஸ்ரவேல் ஜனங்களை அவரோடு கூட அங்கே அனுப்பி எல்லா ஜனங்களையும் மீட்டுக்கொண்டு வந்தார். தேவன் யாரை முன்குறித்து ஒரு காரியத்திற்கு நியமித்து அவர்களை கொண்டு ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டாரோ, கட்டாயம் அவர்களை கொண்டு தேவன் நியமித்த காரியத்தை அந்த மனிதனை கொண்டு, அந்த யாரை நியமித்திருக்கோ அந்த ஊழியக்காரரை கொண்டு கட்டாயம் என்ன பண்ணுவார், கர்த்தர் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பார். அதில் மாற்றமே கிடையாது. ஆனாலும் பரிசுத்தத்தோடு அவருக்கு காத்திருக்கிற ஒருவருக்கும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் பயன்படுத்துவார். என்றைக்கோ ஒரு நாள் பயன்படுத்துவார், கட்டாயம் பயன்படுத்துவார். காத்திருப்போம், பெரிய காரியங்களை செய்வோம். ஆமென் அல்லேலூயா.